காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவை கண்டித்து விவசாய சங்கத்தினர் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு விவசாயிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? அது இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கும் விவசாயிகளோட பிரதானமான கோரிக்கையாக இருப்பது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான். கூடவே காவிரி நதிநீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவையும் அமைக்க வேண்டும், இவை அனைத்தையும் உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடகாவில் தமிழக வாகனங்கள் சில தாக்கப்பட்டன, அவற்றிற்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்பிருந்தே விவசாயிகள் சங்கத்தினர் முன்வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இவர்கள் துவக்கி இருக்கின்றனர். நேற்றைக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பில் இருக்கும் வித்யாசாகர் ராவை போய் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் காவிரி டெல்டா பகுதிகளை பார்வையிட்டு அதனை அறிக்கையாக பிரதமரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். இது குறித்து கூடுதலான தகவல்களை சொல்வதற்காக நம்மோடு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ இந்த உண்ணாவிரதம் தொடர்பாக என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? தமிழகத்தை பிஜேபி வஞ்சித்து விட்டது. குறிப்பாக மோடி அரசாங்கம் தமிழகத்தை பழிவாங்கி இருக்கிறது. தமிழகத்தின் நியாயமான சட்ட ரீதியான உரிமை காவிரியில் பறிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு அரசியலாக்கப்பட்டது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். உச்சநீதிமன்றமும் அதை ஏற்று அமுல்படுத்த வேண்டும் என்று பல உத்தரவுகளை பிறப்பித்த போதெல்லாம் மௌனமாக இருந்த மோடி அரசாங்கம் இறுதிகட்டமாக நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது உச்சநீதிமன்றத்தில் ஏற்று 4ஆம் தேதிக்குள்ளாக அமைப்பேன் என்று சொல்லிவிட்டு கர்நாடகத்தைச் சார்ந்த மத்திய அமைச்சருடைய நிர்பந்தத்தால் அரசியல் லாப நோக்கோடு மோடி அரசாங்கம் இன்றைக்கு மோடி சர்க்கார் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே கரும்புள்ளியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அவமதித்திருப்பதோடு அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைத்திருக்கிறது. இப்படி மோசமான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய தாக்குதல்களில் இனி எதிர்கொண்டு வாழ முடியாது. மோடியை எதிர்த்து வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற வகையிலே தான் எங்களுடைய வாழ்வாதார உரிமை மீட்பு போராட்டமாக இந்த சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை இன்று துவங்கியிருக்கிறோம். தமிழக அரசு அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசு அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து கர்நாடகாவை போல தமிழகத்திலும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைத்து சட்ட ரீதியான போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற போராட்டங்களை துவங்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருந்தாலும் நேற்றைய தினம் பிரதமரை சந்திக்க சென்று அவரை சந்திக்க மறுத்திருக்கிறார் மோடி. மோடி சந்திக்க மறுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமல்ல, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பித்துரையையும் அவர் அவமதித்திருக்கிறார். இதன் மூலம் பாராளுமன்றத்தை மோடி அவமதித்திருக்கிறார். இனி அந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் உறுப்பினராக இருப்பதற்கே நமக்கு தகுதி இல்லை, அந்த பாராளுமன்றம் அதற்கான சட்ட அங்கீகாரத்தோடு செயல்பட மோடி விடமாட்டார் என்று சொல்லி இவர்கள் பதவி விலகினால் நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல மத்திய அமைச்சராக இருக்கிற நமது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும். நன்றி சார். அதாவது மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் பகிரங்கமாக முன்வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் இதற்கு தீர்வு கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வேதவழி.